அன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு பேச போயிருந்தேன். அப்போ கேட்டேன் நான், ஹவ் மெனி ஆஃப் யூ ஹேவ் பீன் இன் ஃபயர் சிச்சுவேஷன் கேட்டப்ப, ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பாதிக்கு மேலே கை தூக்குறாங்க இருந்து பிள்ளைகள்லாம். அது வீட்டில் அந்த சாமி கும்பிடும்போது அந்த சேலையில் தீ பிடிச்சிக்கிறது, அதே போல் ஜன்னல் பக்கத்தில் அந்த மெழுகு திட்டியாக வச்சுருப்போம், கேர்டைனில் பிடிச்சிக்கிறது, அதே போல் அந்த வானொலி இருக்குல்ல, அதில் வந்து எண்ணெய் போடும்போது நேரத்தில் மேலே தீ வர்றது, அப்புறம் இந்த கேஸ் சிலிண்டர்லேருந்து வர்றது அந்த கசிவுகள், அப்புறம் அந்த தீபாவளி சமயங்களில் கையெல்லாம் சுட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்சிஆர்பின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் கிரிமினல் பியூரோ ஆஃப் இது இந்தியா. அவங்க வந்து சொல்கிறாங்க 19 to 25 டெத்ஸ் ஆர் ஹேப்பனிங் எவ்ரி டே இன் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில். பொதுவாக நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா we are அண்டர் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் சார்ட் ஆஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெங்களூரில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு 7th ஃப்ளோரில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அதில் ஒரு 6-7 பேர் இறந்து போயிட்டாங்க. அதே ஃப்ளோரில் ஒரு 10 ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. ஃபாரினர்ஸ் கூட நீட்டாக கீழே வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்ட உடனே, அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, சின்ன பிள்ளையிலேருந்தே எங்களுக்கு வி ஆர் ட்ரெயின்டு, வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் சார்ட் ஆஃப் கிரைசிஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஜஸ்ட் அந்த மேலே இப்போ தீ வரும்போது தீனால மரணம் ஏற்படாது, அந்த ஸ்மோக்னால தான் பெரும்பாலும் மரணம் வரும். ஸ்மோக் அப்படியே மேலே தான் போகும், கீழே வந்து கொஞ்சோண்டு ஆக்சிஜன் இருக்கும். அப்போ பொட்டி போட்டு அப்படி கிரால் பண்ணி போய் மூக்கில் அந்த முடிஞ்சால் ஈரத்துணியை வச்சுக்கிட்டு, இல்லைன்னா ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டு நியர்பை எக்ஸிட்டில் போய் தப்பிச்சுக்குருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் பிள்ளைகளை ப்ரிப்பேர் பண்ணணும். செகண்ட் இயர் பர்ன், தேர்ட் இயர் பர்ன், இந்த மாதிரி பெரிய வந்துருச்சுன்னா வச்சு காப்பாற்ற முடியல அவங்கள. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள 2 மாதம் 3 மாதம் உயிருக்கு போராடி பெரும்பளவுக்கு கஷ்டப்பட்டு செலவுகள்லாம் அவ்வளோ பண்ணி கடைசியில் மரணம் ஏற்படுது. அப்படின்னா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பிள்ளைகளை ப்ரிப்பேர் பண்ணும் என்று சொல்லி இன்னும் பேசுவோம். வணக்கம், வாழ்க வளமுடன்.